ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் செந்தாமரை வீட்டு லக்ஷ்மி. ஸோ நீங்கள் செந்தாமரை வீட்டு கிச்சனில் என்ன ரெசிபினாக்கா மட்டன் குழம்பு தான். ஸோ ரொம்பவும் ஈஸியாக, ரொம்பவும் டேஸ்டியாக, ரொம்பவும் சுலபமாக வைக்கக்கூடிய மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் குழம்பு பண்ணுறதுக்கு. நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மட்டனை வேக வைக்கணும். மட்டனில் மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மட்டனுக்கு தேவையான உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ குழம்புக்கு தேவையானதை பார்க்கலாம். 3 பச்சை மிளகாய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னாக்கா 4 விசில் வந்துடுச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மட்டன்லேருந்து எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். இப்படி நம்ம வேக வச்சு செய்யும்போது சாஃப்டாக இருக்கும் மட்டனு. ஸோ வாங்க தாளிக்கிறது பார்க்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு சேர்த்துக்கங்க. பட்டை, கிராம்பு பொரிஞ்ச உடனே சோம்பு சேர்த்துக்கங்க. கடுகு கொஞ்சம், வெட்டி வச்ச வெங்காயம். ஸோ நான் கொஞ்சம் கடகடன்னு சொல்லிடுறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. ஸோ சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சேர்த்துட்டு நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எதுவும் சேர்க்காமலும் பண்ணலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மசாலா கடையில் வைக்கக்கூடிய மட்டன் மசாலா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் நான் எத்தனை ஸ்பூன் சேர்க்குறேனாக்கா, நான் 4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரமும் தூளும் சேர்த்துக்கங்க. சேர்த்து விட்டுட்டு அடி பிடிக்காமல் லேசாக வதக்கி விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தூள் கரெக்டாக இருந்ததுனாக்கா விட்டுடுங்க. அப்படி பத்தலைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா பொடி சேர்த்துக்கங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்தது. நான் எதுவும் சேர்க்கலை. ஸோ இது கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மூடி தேங்காய் மூடி நான் துருவி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தேங்காய் கூட என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னு பாருங்கள். 2 ஏலக்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கிடைக்கும், கொஞ்சமாக சோம்பு. ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க.
நான் தண்ணிலாம் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டன் வேக வச்ச தண்ணியிலே தான் குழம்பு கூட்டியிருக்கேன். ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆமாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அட்டகாசமான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் ஈஸி, ரொம்பவும் சுலபமானது. நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.